அந்த பிராண்டை நான் அழிக்கிறேன். மறுபடியும் உன் கட்சி ஜெயிச்சாலும் சரி, உன் தலைவனை நான் ஜெயிக்க விட மாட்டேன். இந்த 60 நாள் சிஎம் விஜய் அவர்களுடைய ஆட்சியில டாஸ்மாக் மூடல் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்து பெறுது அப்படின்னு சொல்லலாம். வணக்கம் நண்பா. சிஎம் விஜய் அவர்களுடைய ஆட்சி என்ன ஆச்சு அப்படிங்கறது தான் இந்த வீடியோட நம்ம பார்க்க போறோம். சிஎம் விஜய் அவர்கள் இன்னையோட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகி 60 நாள் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு அவர்களுடைய சாதனைகள் என்ன, அவங்க மேல உள்ள குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல நம்ம போய் ஃபுல்லா பார்க்க போறோம். சிஎம் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மே 4ஆம் தேதி யாரும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ரிசல்ட் வந்துச்சுங்க. 108 இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனாலும் பெரும்பான்மை கிடைக்காததுனால வந்து பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளோட சேர்ந்துதான் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க. அவங்க தயவாலதான் நம்ம ஆட்சி நடக்குதான், மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. எதுக்கு இதெல்லாம்? 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் அந்த 6 நாட்கள் கூட்டணி அறிவிக்கிறதாகட்டும், மற்ற கட்சியினர் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகட்டும், அது வந்து ஆட்சியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்களா இல்ல வெளியிருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்களா, இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் சில நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளிச்சிருந்தாங்க. இது போன்ற நிறைய குழப்பமான மத்தியில தான் மே 10ஆம் தேதி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படிங்கிற ஒரு பெரிய உறுதிமொழியை ஏற்று தமிழ்நாட்டுடைய சிஎம் ஆக பதவி ஏற்றுக் கொண்டாருங்க. ஒரு மிகப்பெரிய சாதனையை முதல் தேர்தலையே படைச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மே 10ஆம் தேதி பதவியேற்றதுக்கு அப்புறம் அமைச்சரவையில யார் யாருக்கு சீட்டு வழங்குறது, அமைச்சரவையில யாருக்கு யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் வழங்குறது அப்படிங்கிறதுக்கே ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. ஆனா நம்மளுடைய அரசுல 8 அமைச்சர் பதவிகள் யாருக்கு? நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கனவு. சிங்கப்பெண் அதிரடி படையில வந்து என்னுடைய பர்சனலான ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு மக்கள் கிட்ட வந்து பெண்கள் பாதுகாப்பிற்கு இந்த அரசு கைகோர்க்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கண்டிப்பா கிரியேட் பண்ணணும். கடுமையான சட்டங்கள் உருவாக்குனாலும் மக்களிடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்தாதான் இங்க நிறைய குற்றங்கள் தடுக்கப்படும். நாளே சிஎம் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வரவேற்பு தான் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். பத்திரப்பதிவுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நாம இதுக்கு முன்னாடி எந்த விஷயங்கள் போய் செய்யறதா இருந்தாலும் அதுல வந்து லஞ்சம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுல இருக்கும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. முதல் பாயிண்டே வந்து பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவு துறையில ஒரு மிகப்பெரிய பிளஸ் பெறாங்க. மின்சாரத்துறையில வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டதாகட்டும், அதுக்கப்புறம் பணி நியமனம் வழங்கினதாகட்டும், அது மட்டும் இல்லாம 216 கோடி மாதம் வந்து சேமிக்க முடியும் அப்படிங்கிற சொல்றதாகட்டும், இது போன்ற நிறைய விஷயங்களை மின்சாரத்துறையிலையும் வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்தியிருக்காங்க. எல்லா துறையிலையும் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவரும் அந்த மக்களோட மக்களா போய் நின்று சாமி கும்பிடுறாரு. அந்த சாமி கும்பிடும் போது யார் யார் வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு சாமியை பார்க்க விடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டறிஞ்சு அவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விளக்கம் கேட்டு கடிதம் வழங்கியிருந்தாரு. இது போன்ற விஷயங்கள் நிறைய பண்ணியிருந்தாங்க இந்த அறநிலைத்துறையில. இது மட்டும் இல்லாம நிதித்துறை, பால்வளைத்துறை, முக்கியமா டாஸ்மாக் துறைங்க. 700க்கு மேற்பட்ட டாஸ்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா மூடியிருக்காங்க. முன்னாடி தாவேக்காவுக்கு ஓட் போடாதவங்க மத்தியிலையும் இது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 700 டாஸ்மாக் மூடினது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 மாத காலத்துல விஜய் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா அமைது. யாரும் இதுவரைக்கும் எந்த தலைவர்களும் பண்ணாத ஒரு விஷயத்த சிஎம் விஜய் அவர்கள் பண்ணியிருந்தாங்க. திமுக தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்களாகட்டும், அதுக்கப்புறம் மற்ற கட்சி தலைவர்களாகட்டும், எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா போய் மரியாதை நிமித்தமா சந்திச்சது மக்களை வந்து பாத்தீங்கன்னா திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு செயலா அமைஞ்சது. மேகதாது அணை விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவும், அதுக்கப்புறம் காவேரி நீர் தீர்ப்பாயத்துக்கு எதிராகவும் கர்நாடக அரசு செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம தமிழக மீனவர் பிரச்சனையை பத்தியும் மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் ஒப்புதல் அளிக்கணும் அப்படிங்கிற பிரச்சனைக்காகவும் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. அவர்கள் பதவி ஏற்று ஒரு 10-20 நாட்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா மகளுக்கான உரிமை தொகை கொடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவன் 1000 ரூபாய் தருவான்னு நீங்கெல்லாம் வாய பொழுந்து இருங்க, தரவே மாட்டான். ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்த மகளிர் உதவி தொகையை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணாரு. அது மட்டும் இல்லாம இந்த காலை உணவு திட்டத்தையும் கண்டினியூ பண்ணாரு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு. அம்மா உணவகத்தை எல்லாம் புனரமைச்சு அந்த அம்மா உணவகத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல உணவுகள் வழங்குறதுக்கான ஏற்பாடுகள் நிறைய பக்கம் பண்ணிருக்காங்க. நம்ம ஈரோட்லயும் அம்மா உணவகத்தை வந்து பாத்தீங்கன்னா மறுசீரமைச்சு எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருந்தாங்க. மேக்சிமம் அம்மா உணவகத்துல சாப்பிட்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏழ்மையான குடும்பத்துல இருக்கவங்க, சின்ன சின்ன கம்பெனிக்கு வேலைக்கு போறவங்க, இது போன்ற இருக்கவங்க தான் அம்மா உணவகத்துல நிறைய பேர் சாப்பிடுவாங்க. கடைகோடி மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சென்றடைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சார் ஒரு டைம் பண்ணலாமா நாமளும்?
தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வந்து பாத்தீங்கன்னா தாவேக அரசு மேல மக்கள் வைக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. நாள் ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா சாதனைகள்லாம் இது வரைக்கும் பார்த்துட்டோம். இதுக்கு மேல அவர்கள் மேல் உள்ள குற்றச்சாட்டுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம். வீல்ஸ் மாடல் அரசு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து பாத்தீங்கன்னா முன்வைக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருந்து 6 எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா விலகி தாவேக்கல இணைஞ்சிருக்காங்க. விஜய் அவர்கள் சிஎம் ஆக ஆகும் போதே அதிமுக இருக்கக்கூடிய ஒரு தரப்பினர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஆதரவா வந்து பாத்தீங்கன்னா வாக்களிச்சிருந்தாங்க சட்டமன்றத்துல. அப்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா இந்த விவகாரம் பெரிய அளவுக்கு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இருந்தே சோபா மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புஷ்பா படத்துல இருக்க சீனை கலாய்ச்ச மாதிரி. அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், ஃபர்னிச்சர் பிசினஸ்லாம் வேற எங்க வெளியில போய் பண்ண சொல்லுங்க. குதிரை பேரம் நடத்தப்பட்டதா வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு பேச்சுல தாவேக அரசு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் விமர்சனம் செஞ்சாங்க. மேக்சிமம் விஜய் அவர்களுடைய கட்சியில இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் தான். அவங்க ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு இடத்துல போய் ஆய்வு பண்ணி அதை வந்து வீடியோவா எடுத்து ரீல்ஸா போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ரீல்ஸா போறத கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்கள் எடுத்து ட்ரோல் பண்ணி நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தாங்க. விஜய் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசுற மாதிரியே பேசுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை வந்து பாத்தீங்கன்னா முன் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த விஷயத்த பேசுவியா நீங்க எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த விஷயத்த தான் பேச போறோம். விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து அம்மோனிய கசிவால விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் வந்து கொண்டாட்டம் வந்து பாத்தீங்கன்னா தடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த விஷயம் ஒரு குற்றச்சாட்டா தான் அமைஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா நடிகை த்ரிஷா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா விஜய் அவர்கள் கூட கேக் வெட்டுற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து எக்ஸ் தளத்துல வந்து பாத்தீங்கன்னா பதிவு செஞ்சிருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்துச்சு. ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போல அவர் ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பர்சனல் ஜோதிடர் ஒருத்தரை வந்து அரசு அதிகாரியை நியமிச்சாரு. அதுவும் தலைமைச் செயலகத்திலேயே அரசு அதிகாரியை நியமிச்சாரு. அதனால கட்சியில இருக்கக்கூடியவங்களா எதிர்ப்பு தெரிவிச்சதுனால உடனே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசு பணி வந்து பாத்தீங்கன்னா ரத்து செஞ்சுட்டாங்க. நெகட்டிவிட்டி இல்லாம ஒரு ஆட்சி அமைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான். இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு. இந்த 60 நாள்ல விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு நீங்க எத்தனை பாயிண்ட் கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அந்த விவசாய கடன் தள்ளுபடியில வந்து அந்த 50,000 வரைக்கும் விவசாயிகள் கடனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க முதல்ல. அதுக்கப்புறம் 75,000 வரைக்கும் உயர்த்திருந்தாங்க. ஆனாலுமே வந்து எல்லா விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடியை வந்து அறிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் சின்ன சின்ன போராட்டங்கள் நடத்திருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ஆட்சியில ஒரு சின்ன பிளாக் மார்க்கா பார்க்கப்படுது. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.